வணக்கம் பிள்ளைகள். வணக்கம்டா. கடைசி என்ன படிச்சினாங்க? கடைசி என்ன விஷயம் படிச்சிருக்கோம் சொல்லுங்க இருக்கு. மின்பகுப்பு ஃபுல்லாக முடிஞ்சுதா? நாலு மின்பகுப்பு பார்த்துட்டேன் பிள்ளையார். மின்பகுப்பு பிரிவும் ஃபுல்லாக அழிட்டேன் வேணே. ரைட். அப்போ போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைய. நீ கைத்தொழில் ரீதியில் சோடிய உலோகம் உற்பத்தி செய்த 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 ரைட். அப்போ பாருங்க பிள்ளையார், இந்த கைத்தொழில் ரீதியில் சோடிய உலோக பிரித்தெடுப்புக்கு நாங்கள் ஏற்கனவே படிக்கிறாங்க. முதலாம் தாக்க வெண்ணெசியல் லிக்விட்ல இருந்து, அதாவது உருகிய சோடியம் குழாயில இருந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்? இந்த சோடியத்தை பிரித்தெடுக்க போறோம். நிறைய படிச்சினா அதுக்காக ஒரு விசேட கலம் ஒன்று பயன்படுத்துவோம். இந்த கலத்துக்கு என்ன வேணும்னா டவுனிங் கலம்னு சொல்லுவோம். என்ன கலம்டா? டவுனிங் கலம். ரைட். அப்ப கைத்தொழில் ரீதி சோடிய உலோகம் பிரித்தெடுப்பட்ட ஹெரிங் போட்டுட்டு அதுக்கு டவுனிங் கலம் ஒன்று போடுங்க. போட்டு இந்த படத்தை கீறிக்கொள்ளுங்க. அவளே புக்கில் பார்த்துக்கிறாங்க, நாங்கிற பார்த்துக்கிறாங்க, கீறிக்கொள்ளும்.
ரைட், பாருங்க உள்ளே. அப்ப இதான் நாங்கள் சோடியம் பிரித்தெடுப்புக்கு பயன்படுத்த டவுனிங் கலம்னு சொல்லுவோம். பாருங்க, இதை வந்து நாங்கள் மூலப்பொருளை போட போறோம். இது ரெண்டும் கேதோட் மைனஸ், இவர் ஆனோட். இதுக்காக வந்து திரவ சோடியம் வெளியேற போற, இதால வந்து குளோரின் வாயு வெளியேற போகும். அப்ப இங்க தாக்கத்தை பாருங்க, நான் ஏற்கனவே படிச்ச தாக்கம் என்ன செய்ய முடியாது. ஆனோட்ல வந்து என்ன செய்யும், குளோரின் வாயு வெளியேற போகுது. இதுக்காக குளோரின் வாயு வெளியேறும். நான் ஏற்கனவே படிச்ச தாக்கம் முதலா மின்பாகப்படுத்துவாங்க. முதலா மின்பாகப்பட சோடியம் குளோரைட் லிக்விட் மின்பாகப்படுறது. அதே மாதிரி கதவுல என்ன செய்யப்பட்ட சோடியம் சோலிட் திண்ம சோடியம் இறப்பு ஏற்கனவே படிச்சதாக்கும். அப்ப இங்க ஒரு ரெண்டு விஷயம் செய்ய போறோம். என்னென்றால் இந்த மூலப்பொருளாக யார் பயன்பட போறார் என்றால் திரவ சோடியம் பயன்பட போறேன். சரியா, மூலப்பொருளாக யார் பயன்படுத்த போறோம், NaCl லிக்விட பயன்படுத்ததான் மூலப்பொருளாக இருக்கு. அப்ப இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த சோடியம் குளோரைடோட சேர்த்து நாங்கள் இன்னொரு போடுவோம். மூலப்பொருளாக யார் என்றால் கால்சியம் குளோரைட்டை கொண்டே போட போறோம். அதாவது திண்ம கால்சியம் குளோரைட்டை போட போறோம். கால்சியம் குளோரைட் சாலிட் ஏன் போடுறோம்னு சொன்னா பாருங்க, என்னன்னா இந்த சோடியம் குளோரைட்டினுடைய உருகுநிலை வந்து பாத்தீங்கன்னா 840 பாக செல்சியஸ். சரியா, சோடியம் உருகுநிலை வந்து 840 பாக செல்சியஸா இருக்கு. அப்ப நாங்க இது அதோட கொண்டு இந்த கால்சியம் சேர்த்து போட வந்து பாத்தீங்கன்னா இந்த சோடியம் குளோரைட்டும் கால்சியம் குளோரைட்டும் சேர்ந்த கலவைன்ற உருளை வந்து பாத்தீங்கன்னா 600 பாக செல்சியஸாக குறைக்கப்படணும். அப்ப 840 பாகையில இருந்து 600 பாக செல்சியஸாக என்ன செய்ய போது குறைக்க போகுது. உருளை வந்து குறைக்க போகுது. குறைந்த வெப்பல்ல எடுக்க போகுது. அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யறோம் கொண்டு சரியாடா, இது என்ன செய்ய போதும் பயன்படுத்த போறோம். ரைட், அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயம் என்னன்னா இந்த அனோட்டையும் கதோட்டையும் என்ன செய்யறோம்னால் உருக்கு கம்பி வேலையால பிரிக்கிறோம். சரியா, என்ன செய்யறோம், உருக்கு கம்பி வேலையால பிரிக்கிறோம். என்ன காரணம்டா பாருங்க, இந்த குளோரினம் அதாவது அனோட்ல இருந்து வர குளோரினம் கதோட்ல வர சோடியம் ரெண்டு சோடியமும் குளோரினும் சேர்ந்து திருப்பி என்ன செய்யாது NaCl உருவாக வாய்ப்பு இருக்கு. அப்ப அப்படி உருவாகாம தடுக்கத்தான் நாங்க என்ன செய்யறோம், இந்த ரெண்டு அனோட்டையும் என்ன செய்யறோம்ல உருக்கு உருளை வடிவான ஒரு கம்பி வேலையால என்ன செய்யறோம், உருக்கு கம்பி வேலையால வந்து என்ன செய்யறோம் அனோட்டையும் கதோட்டையும் பிரிச்சு விடுறோம். இந்த ரெண்டு செயற்பாடு நடக்க போகும். மிச்சம் எல்லாம் தாக்கம் எல்லாம் அதே தாக்கணும். சரியா பிள்ளை? ரைட், அப்ப பணத்தை கிரிட்டீங்களாடா, பணம் கிரிட்டீங்களா பிள்ளை? படம் கிருவி சொல்லுங்க. சுராஜனா படத்தை மட்டும் கிருவி சொல்லுங்க, ஒரு எழுத வேண்டாம். படத்தை கிரி அந்த ரெண்டு தாக்கத்தை எழுதுங்க. படத்தை கீறுங்க, படத்தை கீறி போட்டு ரெண்டு தாக்கத்தை முழுங்க. அனோட்டு நடைபெறும் தாக்கமும் கதோட்டு நடைபெறும் ரெண்டு தாக்கத்தை மட்டும் முழுங்க. அனோட்டு தாக்கமும் அனோட்டு நடைபெறும் தாக்கம் கதோட்டு நடைபெறும் தாக்கம் மட்டும் போட்டு ரெண்டையும் ஒழிக்கணும். படத்தை கீறி குறிங்க வடிவேன் ரெண்டு மைனஸ் பிள்ளையர், இது மைனஸ் இது மைனஸ் புக்கில் மாறி இருக்கான்னு நினைக்கிறேன். பிளஸ் ஒரு பக்கம் மைனஸ் மைனஸ் ரெண்டு பக்கம் மைனஸ் தான் பேரும் பேரும். சரியாடா, நோட்டில் நடைபெறும் தாக்கும் கதோட்டு நடைபெறும் தாக்கும் அவ்வளோத்தையும் எழுதுங்க. படத்துக்கு ரெண்டே ஒளியை போட்டு சொல்லுங்க, நோட் சொல்றேன்.
ரைட் ஓகே வெளியே இப்போ கீழே அழிக்கொள்ளுங்க கைத்தொழில் ரீதியில் கீழே தாக்கம் அழி போட்டு கீழே அழிக்கொள்ளுங்க போயின்னு சொல்லிக்கொள்ளுங்க கைத்தொழில் ரீதியில் சோடிய உலோக பிரித்தெடுப்புக்கு கைத்தொழில் ரீதியில் சோடிய உலோக பிரித்தெடுப்புக்கு கைத்தொழில் ரீதியில் சோடிய உலோக பிரித்தெடுப்புக்கு விசேட கலம் பயன்படுத்தப்படும் விசேட கலம் பயன்படுத்தப்படும் விசேட கலம் பயன்படுத்தப்படும் கைத்தொழில் ரீதியில் சோடிய உலோக பிரித்தெடுப்புக்கு விசேட கலம் பயன்படுத்தப்படும் விசேட கலம் பயன்படுத்தப்படும் இது டவுனின் கலம் என அழைக்கப்படும் இது டவுனின் கலம் என அழைக்கப்படும் டவுனின் கலம் என அழைக்கப்படும் டவுனின் கலம் என அழைக்கப்படும் டவுனின் கலம் என அழைக்கப்படும் அப்ப அடுத்த பாயிண்ட்ஸ் அழைக்கணும் ரெண்டாவது பாயிண்ட்ஸ் சொல்லிக்கொள்ளுங்க பிள்ளைகள் இங்கு மூலப்பொருளாக திரவ சோடியம் குளோரைட் பயன்படும் இங்கு மூலப்பொருளாக திரவ சோடியம் குளோரைட் பயன்படும் திரவ சோடியம் குளோரைட் பயன்படும் மூலப்பொருளாக திரவ சோடியம் குளோரைட் பயன்படும் சேர்த்ததுங்க சோடியம் குளோரைட்டின் உருகு நிலை 840 பாகை செல்சியஸ் ஆகும் சோடியம் குளோரைட்டின் உருகு நிலை சோடியம் குளோரைட்டின் உருகு நிலை 840 பாகை செல்சியஸ் ஆகும் சோடியம் குளோரைட்டின் உருகு நிலை 840 பாகை செல்சியஸ் ஆகும் 840 பாகை செல்சியஸ் ஆகும் இதனுடன் சேர்த்து எழுதுங்க இதனுடன் திண்ம கால்சியம் குளோரைட் சேர்க்கும் போது திண்ம கால்சியம் குளோரைட் சேர்க்கும் போது திண்ம கால்சியம் குளோரைட் CaCl2 solid திண்ம கால்சியம் குளோரைட் சேர்க்கும் போது திண்ம கால்சியம் குளோரைட் சேர்க்கும் போது உருகுநிலை 600 பாகை செல்சியஸ் ஆக குறைக்கப்படும் உருகுநிலை 600 பாகை செல்சியஸ் ஆக குறைக்கப்படும் உருகுநிலை 600 பாகை செல்சியஸ் ஆக குறைக்கப்படும் அடுத்த போடுங்க மூன்றாவது பாயிண்ட்ஸ் டவுனின் கலத்தில் டவுனின் கலத்தில் டவுனின் கலத்தில் அனோட்டும் கதோட்டும் அனோட்டும் கதோட்டும் டவுனின் கலத்தில் அனோட்டும் கதோட்டும் உருக்கு கம்பி வேலையால் பிரிக்கப்படும் உருக்கு கம்பி வேலையால் பிரிக்கப்படும் உருக்கு கம்பி வேலையால் பிரிக்கப்படும் உருக்கு கம்பி வேலையால் பிரிக்கப்படும் இதற்கு காரணம் இதற்கு காரணம் இதற்கு காரணம் சோடியமும் குளோரினும் தாக்கமடைந்து சோடியமும் குளோரினும் தாக்கமடைந்து இதற்கு காரணம் சோடியமும் குளோரினும் தாக்கமடைந்து மீண்டும் சோடியம் குளோரைட் உருவாவதை தடுப்பதற்காக மீண்டும் சோடியம் குளோரைட் உருவாவதை தடுப்பதற்காக
சோடியமும் குளோரினும் தாக்கமடைந்து மீண்டும் சோடியம் குளோரைட் உருவாவதை தடுப்பதற்காக. சரியா பிள்ளையர்? இவ்வளவு தான் டவுனிங் காலம், சின்ன விஷயம்தான். அடுத்த கேள்வி போடுங்க. சோடியத்தின் பயன்கள். சோடியத்தின் பயன்கள். சோடியத்தின் பயன்கள். சோடியத்தின் பயன்கள் ஒன்று எழுதி கொள்ளுங்க. மஞ்சள் நிற ஒளியை தரும். மஞ்சள் நிற ஒளியை தரும் சோடியம் வாயு மின்குமிழில் பயன்படுது. மஞ்சள் நிற ஒளியை தரும் சோடியம் வாயு மின்குமிழில் பயன்படும். சோடியத்தின் பயன்கள் முதலாவது மஞ்சள் நிற ஒளியை தரும் சோடியம் வாயு மின்குமிழில் பயன்படும். அடுத்த இரண்டாவது கரிசக்தியை உற்பத்தி செய்யும் அணு உலைகளில். கரிசக்தியை உற்பத்தி செய்யும் அணு உலைகளில். கரிசக்தியை உற்பத்தி செய்யும் அணு உலைகளில் குளிரூட்டியாக. கரிசக்தியை உற்பத்தி செய்யும் அணு உலைகளில் குளிரூட்டியாக திரவ சோடியம் பயன்படும். திரவ சோடியம் பயன்படும். குளிரூட்டியாக திரவ சோடியம் பயன்படும். அடுத்தது ஆய்வுக்கூடத்தில் பல்வேறு பரிசோதனைகளுக்காக பயன்படும். ஆய்வுக்கூடத்தில் பல்வேறு பரிசோதனைகளுக்காக பயன்படும். ஆய்வுக்கூடத்தில் பல்வேறு பரிசோதனைகளுக்காக பயன்படும். பல்வேறு பரிசோதனைகளுக்காக பயன்படும். அடுத்த போடுங்க பிள்ளைய கெடிங். கெடிங் போடுங்க. குளோரினின் பயன்கள். ரெண்டு பேரு சோடியம் பேருது குளோரின் பேருது. அதனால நாங்கள் சோடியத்தின் பயன்களும் குளோரின் பயன்களையும் பார்க்கிறோம். குளோரினின் பயன்கள் அது கழிவுகளுங்க. குடிநீரில் காணப்படும் பாக்டீரியாவை அழிப்பதற்காக. குடிநீரில் காணப்படும் பாக்டீரியாவை அழிப்பதற்காக. குடிநீரில் காணப்படும் பாக்டீரியாவை அழிப்பதற்காக. குடிநீரில் காணப்படும் பாக்டீரியாவை அழிப்பதற்காக. நீரினுள் குளோரின் குமிழிடப்படும். நீரினுள் குளோரின் வாயு குமிழிடப்படும். நீரினுள் குளோரின் வாயு குமிழிடப்படும். நீரினுள் குளோரின் வாயு குமிழிடப்படும். அடுத்தது இரண்டாவது கடதாசிக்கூழ் துணிகளை வெளிற்றுதல். கடதாசிக்கூழ் துணிகளை வெளிற்றுதல். கடதாசிக்கூழ் துணிகளை வெளிற்றுதல். கடதாசிக்கூழ் துணிகளை வெளிற்றுதல். பிரேக்க போடுங்க. நிறத்தை அகற்றுது. பிரேக்க போடுங்க. நிறத்தை அகற்றுது. நிறத்தை அகற்றுது. அடுத்த மூன்றாவது குளோரினும் ஐதரசனும். குளோரினும் ஐதரசனும் தாக்கமடைந்து HCl உற்பத்தி செய்யப்படும். குளோரினும் ஐதரசனும் தாக்கமடைந்து HCl உற்பத்தியாக்கப்படும். குளோரினும் ஐதரசனும் தாக்கமடைந்து HCl உற்பத்தி செய்யப்படும்.
அடுத்தது பிவிசி போன்ற பிளாஸ்டிக் வகைகளை உற்பத்தி செய்து 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 ரைட் உலா வெளியிட்டீங்களா உள்ளே உலா எழுதியாச்சாரா ரிப்ளை பண்ணுங்க பிள்ளையார் ரைட் அப்போ அடுத்த செக்ஷனுக்கு போவோம் கெரியும் போடுங்க மின் முலாமிடு ரைட் ரைட் அப்ப காணிக பிள்ளையார் மின் முலாமிடுதல் என்ன மின் முலாமிடுதல் என்னன்னா மின் பகுப்பை பயன்படுத்தி மின் பகுப்பின் பிரியோகத்தில் படுத்தினாங்க மின் முலாமிடுதல் மின் முலாமிடுதல் என்றால் மின் பகுப்பை பயன்படுத்தி ஒரு உலோகத்தின் மீது இன்னொரு உலோகத்தை கொண்ட பூசினார் படிய விடுதல் மின் முலாமிடுதல் சொல்லுவோம் விளங்காவிலே மின் பகுப்பை பயன்படுத்தி ஒரு உலோகத்தின் மீது இன்னொரு உலோகத்தை படிய விடுதல் மின் முலாமிடுதல் சொல்லுவோம் ரைட் அப்ப இந்த மின் முலாமிடலின் போது கவனிக்க வேண்டிய ஒரு 3 விஷயம் இருக்கு பாருங்க ஒன்று என்னென்றால் இங்க பிள்ளை நாங்கள் ஒன்று இங்க நாங்க இரும்பு கரண்ட் மேல ஒன்று என்ன செய்ய போனால் செப்ப கொண்ட முலாமிட போறோம் அப்ப பாருங்க இப்ப நாங்கெல்லாம் முலாமிட வேண்டிய பொருள் இருக்கு முலாமிட உலகம் இருக்கு தானே இந்த முலாமிடப்படும் உலோகம் வந்து பாத்தீங்கன்னா பிளஸாக இருக்கணும் அதாவது அனோட்ல இருக்கணும் விளங்காமலே எந்த உலோகத்தை முலாமுடுறோமோ அந்த உலோகம் வந்து அங்க இருக்கணும் பிளஸ்ல இருக்கணும் அதே மாதிரி எந்த பொருளை முலாமுடுறோமோ அந்த பொருள் மைனஸ்ல இருக்கணும் அதாவது கேதோட்ல இருக்கும் விளங்குதா அதாவது முலாமுடப்படும் உலோகம் பிளஸ் ஆகவும் முலாமுட வேண்டிய பொருள் மைனஸ் கேதோட்டாகவும் இருக்க வேண்டும் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எந்த உலோகத்தை முலாமுடுறோமோ அந்த உலோகத்தினுடைய உப்பு கரைசல் என்னவா இருக்கணும் மின்பகு பொருளாக இருக்கும் விளங்காமலே எந்த உலோகத்தை முலாமுடுறோமோ அந்த உலோகத்தினுடைய உப்பு கரைசல் மின்பகு பொருளாக இருக்கணும் உதாரணமா நாங்கள் இந்த செப்ப முலாமுடுறோம் இரும்பு கண்ணு மேல செப்ப முலாமுடுறோம் செப்ப முலாமுடுறோம்டா இந்த செப்புண்ட உப்பு கரைசல் செப்பு சல்பேட் இந்த செப்புண்ட உப்பு கரைசல் என்ன செய்யணும் இந்த மின்பகு பொருளாக இருக்க வேணும் ரைட் அடுத்த விஷயம் அப்ப இந்த மின் முலாமில் வந்து பாத்தீங்கன்னா மெதுவாக நடந்தாலா வேகமாக நடந்தாலா தாக்கம் நீட்டாள முலாமில் வந்து பிள்ளைகள் மெதுவாக நடந்தாலா ஸ்பீடா நடந்தாலா உங்களுக்கு சிறப்பாக முலாமிடப்படும் சொல்லுங்க ஸ்லோவாயா ஸ்பீடாயா தாக்கம் மெதுவாக நடக்கணுமா வேகமாக நடக்கணுமா
ரைட் சிலோவா. அப்ப சிலோவா நடக்கும் என்றால் நாங்கள் என்ன மாற்றம் செய்யலாம்? ரைட், நாங்கள் சொன்ன மாதிரி இது தாக்குமதி எப்படி இருக்கணும்? மெதுவாக நடக்கணும், சிலோவா நடக்கணும். சிலோவா நடந்தால் தான் என்ன செய்யலாம்? இந்த முலாமில் வந்து இந்த வினைத்திறனாக சிறப்பாக என்ன செய்யப்படும்? முலாமிடப்படும். அதுக்கு நாங்கள் இங்கே 2 விஷயம் செய்யலாம். ஒன்று என்னென்றால் இங்க வந்து கரண்டை கொஞ்சம் குறைக்கணும். அதாவது இந்த பேட்டரி இருக்கு தானே, பேட்டரி எண்ணிக்கை என்ன செய்யணும்? குறைக்கணும். இப்போ பேட்டரி எண்ணிக்கை குறைச்சா என்ன செய்யும்? மின்னழுத்தம் குறையும், ஆகவே மின்னோட்டம் என்ன செய்யும்? குறைவடையும். இப்போ குறைந்த மின்னோட்டத்தை வழங்க என்ன செஞ்சவங்க சிலோவாக நடக்கும். ரைட், வேற என்ன செய்யலாம் என்றால் இந்த உப்பு கரைசல் இருக்கு தானே, இந்த உப்பு கரைசல் செறிவை என்ன செய்யணும்? குறைக்க வேணும். செறிவை குறைக்கணும்னு சொன்னால் 5 ஆக்க வேணும். ஏன்னா உப்பு கரைசல் எப்படி இருக்கணும்? 5ஆனதாக இருக்கணும். உங்களுக்கு தெரியும், தாக்க விதத்தை படித்த நீங்கள் செறிவு கூடா தாக்க வீதம் கூடும், செறிவு குறைஞ்சா தாக்க வீதம் என்ன செய்யும்? குறையும். அப்ப நாங்க என்ன சொல்லணும்? தாக்க வீதம் குறையோம்னு சொன்னால் செறிவு என்ன செய்யணும்? குறைக்கணும். இந்த 2 விஷயம் நாங்க என்ன செய்யலாம்? ரைட், ஓகே, அது இருக்கட்டும். அடுத்த விஷயம், அப்ப நாங்கள் என்னத்துக்காக நாங்க முலாமுறோம்? ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒன்று அதன் துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு. உதாரணம் வந்து பாருங்க, இரும்பு என்ன செய்யும்? வேகமாக துருப்பிடிக்கும். ஆனால் செப்பு துருப்பிடிக்க குறைவு, தாக்குறம் குறைந்த செப்பு. அப்ப இரும்பு மேல கொண்டே தாங்கள் செப்பை போல என்ன செய்ய மாட்டார்? துருப்பிடிக்காம இருக்கு. அதாவது என்ன செய்யும்? நீண்ட ஒன்று துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காண்டி வேற நீண்ட காலம் பாவிக்கிறது, நீண்ட காலம் பாவிக்கலாம். அது மாதிரி கவர்ச்சியா இருக்கிறது. இப்ப நாங்க வேற வெள்ளிக்கு மேல வெள்ளி நகைக்கு மேல கொண்டு பொண்ணை கொண்டே பூசுறவே கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கு, தங்க நகை மாதிரியே இருக்கு. இப்ப கவர்ச்சியா இருக்குது. அதே மாதிரி பளபளப்பா இருக்கிறது, மேற்பரப்பு வந்து பளபளப்பா இருக்கு. வேற என்ன இருக்கு? ஒப்பமாக இருக்கு மேற்பரப்பு. கரடம் ரஃபா இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்க முலாமுட்டா எப்படி சொல்லுங்க? மேற்பரப்பு ஒப்பமாக இருக்கு, சுமுத்தா இருக்கு, ஒப்பமாக இருக்கு. அதான் சொல்லுவாங்க மேற்பரப்பு ஒப்பமாக இருக்குது. இப்படியான பல்வேறு கணக்கை நாங்க என்ன செய்ய மாட்டோம்? மின் முலாமிடுறோம். ரைட், அப்ப இப்படியான இயல்புகளுடைய உழவதை நாங்க என்ன செய்யணும்? முலாமிடணும். அப்ப முலாமுறத்துக்கு என்னென்ன உலகங்கள் தேவைன்னு சொன்னா என்னென்ன உலகம் அதிகமா பயன்படுறோம்னா ஒன்று செப்பு பயன்படும். அதே மாதிரி பொன், வெள்ளி, குரோமியம், நிக்கல், வெள்ளியம், இப்படியான உலகம் என்ன செஞ்சிருங்க? இந்த முலாமுறத்துக்காண்டி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த இயல்பு பொன் வந்து பாத்தீங்கன்னா கவர்ச்சியான இயல்பு இருக்கு. செப்பு என்ன துருப்பிடிக்கா நீண்டாலும் பாதிக்கக்கூடியது. இப்படியான இந்த இயல்பு செஞ்சிருங்க. இந்த இயல்புல காரணமா நாங்க என்ன செய்வோம்? இதை வந்து நாங்கள் முலாமுறத்துக்காக பயன்படுத்தி கொள்வோம். சரி, இப்ப முலாமுறத்துக்கான உலகங்கள் வந்து அந்த உலகம் வந்து முலாமுற பயன்படுத்தப்படும். முழங்காவில் ரைட். இப்போ எல்லாத்தையும் வெளியே போட்டு நாங்கள் தாக்கத்தை பார்ப்போம். இரும்பு கரண்டி மேல செப்பு முலாமுழாவுக்கு என்ன தாக்கம் நடக்கப்படும் சொல்லி பார்ப்போம். ரைட், வெளியே கொள்ளுங்க. மின் முலாமுடல் என்றால் என்ன? கெரிம் போட்ட வெளியே கொள்ளுங்க. மின் பகுப்பை பயன்படுத்தி ஓர் உலோகத்தின் மீது இன்னொரு உலோகத்தை படியவிடுதல் மின் முலாமுடல் எனப்படும். மின் பகுப்பை பயன்படுத்தி ஓர் உலோகத்தின் மீது இன்னொரு உலோகத்தை படியவிடுதல் மின் முலாமுடல் எனப்படும். அடுத்த லைன்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. மின் முலாமுடலின் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள். மின் முலாமுடலின் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள். ஒன்று, முலாமிடப்படும் உலோகம் அனோட்டாகவும் முறையிட போறவங்க பிளஸ், அனோட்டா பிளஸ்.
முலாமிடப்படும் உலோகம் அனோட்டாகவும் முலாமிட வேண்டிய பொருள் கதோட்டாகவும் பிராக்கெட்டுக்கு போட்டுக்கொள் மைனஸ். முலாமிடப்படும் உலோகம் அனோட்டாகவும் முலாமிட வேண்டிய பொருள் கதோட்டாகவும் கருதப்படும். முலாமிட வேண்டிய பொருள் கதோட்டாகவும் கருதப்படும். முலாமிட வேண்டிய பொருள் கதோட்டாகவும் கருதப்படும். அடுத்து ரெண்டாவது, முலாமிட உலோகத்தின் முலாமிடும் உலோகத்தின் முலாமிடும் உலோகத்தின் உப்பு கரைசல் முலாமிடும் உலோகத்தின் உப்பு கரைசல் மின்பகு பொருளாக பயன்படுத்த வேண்டும். முலாமிட பயன்படும் உலோகத்தின் உப்பு கரைசல் மின்பகு பொருளாக பயன்பட வேண்டும். முலாமிடப்படும் உலோகத்தின் உப்பு கரைசல் மின்பகு பொருளாக பயன்படும். ரைட், இந்த ரெண்டு தான் கவனிக்க வேண்டிய விடயங்கள். அடுத்த நோட்டான் அடுத்த பாயிண்ட்ஸ், மூன்றாவது பாயிண்ட்ஸ், மூன்றாவது விடயம் இல்லை விட அடுத்த பாயிண்ட்ஸ், அடுத்த செக்ஷன், அடுத்த பாயிண்ட்ஸ். மின்முலாமிடுதல் சிறப்பாகவும் வினைத்திறனாகவும் நடைபெறுவதற்கு மின்முலாமிடுதல் சிறப்பாகவும் வினைத்திறனாகவும் நடைபெறுவதற்கு மின்முலாமிடுதல் சிறப்பாகவும் வினைத்திறனாகவும் நடைபெறுவதற்கு மின்முலாமிடுதல் சிறப்பாகவும் வினைத்திறனாகவும் நடைபெறுவதற்கு தாக்கம் மெதுவாக நடைபெற வேண்டும். முலாமிட வினைத்திறனாகவும் சிறப்பாகவும் நடைபெறுவதற்கு தாக்கம் மெதுவாக நடைபெற வேண்டும். தாக்கம் மெதுவாக நடைபெற வேண்டும். மெதுவாக நடைபெற வேண்டும். இதற்கு கையாளும் உபாயங்கள், இதற்கு கையாள வேண்டிய உபாயங்கள், கையாள வேண்டிய உபாயங்கள். உபாயங்கள் ஒன்று, மின்கலங்களின் எண்ணிக்கையை குறைத்தல். மின்கலங்களின் எண்ணிக்கையை குறைத்தல், அதாவது மின்னோட்டத்தை குறைக்கணும். மின்கலங்களின் எண்ணிக்கையை குறைத்தல். மின்கலங்களின் எண்ணிக்கையை குறைத்தல். அது ரெண்டாவது, உப்பு கரைசலை ஐதாக்குதல். 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 ரைட். அடுத்த போடுங்க, முலாமுடலின் காரணங்கள். முலாமுடலின் காரணங்கள் அல்லது நோக்கங்கள். முலாமுடலின் காரணங்கள் அல்லது நோக்கங்கள். முலாமுடலின் காரணங்கள் அல்லது நோக்கங்கள். முலாமுடலின் காரணங்கள் அல்லது நோக்கங்கள். ஒன்று, துருப்பிடிக்காமல் இருக்க. துருப்பிடிக்காமல் இருக்க. துருப்பிடிக்காமல் இருக்கு. நீண்டகால பாவனை. நீண்டகால பாவனை. நீண்டகால பாவனை. அடுத்த கவர்ச்சி. கவர்ச்சி.
பளபளப் பளபளப் கவர்ச்சி பளபளப். மேற்பரப்பை ஒப்பமாக்குது. அடுத்தது மேற்பரப்பை ஒப்பமாக்குது. மேற்பரப்பை ஒப்பமாக்குது. அடுத்த பாருங்க மின்முலாமுட பயன்படும் உலோகங்கள். மின்முலாமுட பயன்படும் உலோகங்கள். மின்முலாமுட பயன்படும் உலோகங்கள். ஒன்று செப்பு. செப்பு பிறகு போடு சீஜு. செப்பு செப்புல குறியீடு சீஜு. செப்பு சீஜு. ரெண்டாவது பொன் ஏஜு. பொன் ஏஜு. அடுத்த வெள்ளி ஏஜி. வெள்ளி ஏஜி. அடுத்த குரோமியம் சிஆர். குரோமியம் சிஆர். சிஆர் குரோமியம். அடுத்த நிக்கல் என்ஐ. நிக்கல் என்ஐ. நிக்கல் என்ஐ. அடுத்த வெள்ளியம் எஸ்என். வெள்ளியம் எஸ்என். வெள்ளியம் எஸ்என். ரைட். அடுத்து தாக்கம் பாப்பம் கெரியும் போட்டுக்கொள்ளுங்க. இரும்பு கரண்டி மீது செப்பு முலாமிடுது. இரும்பு கரண்டி மீது செப்பு முலாமிடுது. இரும்பு கரண்டி மீது செப்பு முலாமிடுது. ரைட். அப்ப கவனிங்க பிள்ளையர். இப்ப நாங்கள் இரும்பு கரண்டில செப்பு முலாமிட போறோம். இந்த தாக்கத்தை பார்க்க போறோம் பேர். அப்ப இது ஒரு மின்போக்கு மாதிரி தானே. இப்ப பாருங்கடா. அப்ப இங்க என்ன நயங்கள் இருக்கு. நான் மின்போக்கு செய்த மாதிரி செய்வேன். Cu2 பிளஸ் இருக்கிறார். SO4 மைனஸ் இருக்கிறார். H பிளஸ் இருக்கிறார். OH மைனஸ் இருக்கிறார். ரைட். இது வந்து பிளஸ் அனோட். இது மைனஸ் கேதோட். ரைட். அப்ப பாருங்கடா. இது இங்க ஓப்பறார், இவர் இங்க ஓப்பறார், அங்க ஓப்பறார், அங்க ஓப்பறார். அப்ப பாருங்க, முதலாவது நாங்கள் கதோட்டில் நடைபெறும் தாக்கத்தைப்பா. கதோட்டில் அதே மாதிரி அனோட்டில் நடைபெறும் தான் அவதான் உள்ள விஷயத்தையும் பா. பாருங்க பிள்ளைங்க, கதோட்டு நடைபெறும் தாக்கத்தை பார். இதானே கதோட்டு. நாங்க கேட்கிற சொன்ன மாதிரி செப்பும் ஐதரசனும் போயின மிஞ்ச. இப்போ போனாருண்டா என்ன செய் தாழ்த்தடைய போது எது தாழ்த்தடையும் தாக்க வித தொடர்ல கீழே உள்ளால் தான் தாழ்த்தடையும். அப்ப என்ன செய்ய போற Cu2 பிளஸ் என்ன செய்ய போறாருண்டா இலத்திரனை பெற்று தாழ்த்தல் அடைய போற. ரைட். அதே மாதிரி அனோட்டில் அனோட வந்து OH மைனஸும் போறார், SO2 மைனஸும் போறார். அப்ப எங்காண்ட எதுவும் படி பார்த்தீங்கன்னா ஒட்சியேற்றம் அடைவேன். OH மைனஸ் என்ன செய்யும் ஒட்சியேற்றம் அடைஞ்சு H2O லிக்விட் பிளஸ் படிச்ச தாக்கம் பிள்ளை. இதுதான் நடக்கணும் தாக்க முறைப்படி. ஆனால் இந்த தாக்கம் நடக்குமா? நடக்காது. ஏன்னு சொன்னப்ப
நாங்கள் மின்போகம் படி நியமத்தில் படிச்சிருக்கிறோம் பிள்ளைகள். சரி, அனோட்டாக ஒரு உலோகம் பயன்படுத்தப்பட்டால் நாட்டை படி நியமத்திற்கு பெயர் முன்னுக்கு. சரி, மின்போகும் போது பயன்பட நியமங்கள் பார்த்திருக்கிறோம். அனோட்டாக ஒரு உலோகம் பயன்படுத்தப்பட்டால் மறை அயன்களுக்கு பதிலாக அந்த உலோக அயன் தான் என்ன செய்யுமா, ஒட்சியேற்றம் அடையும். ஆகியவங்க என்ன செய்யாது, இந்த தாக்கம் என்ன செய்யாது நம்மளே நடைபெறாது. அப்ப என்ன ஆகணும் சொல்லுங்க. இந்த உலோக அயன் தான் என்ன செய்ய போகுது, ஒட்சியேற்றம் அடைய. அதாவது சியு தான் என்ன செய்ய போற, இலத்திரன் இழந்து என்ன செய்ய போற, ஒட்சியேற்றம் அடைய போற. இந்த தாக்கம் தாங்க என்ன செய்யும், நடக்கும். ரைட். இனி அவதானத்தை பாவம். அவதானம் என்ன அவதானம் பாருங்க. இங்க செப்பு என்ன செய்ய போகுது, கரைய போகுது. செப்பு தகடு கரையும். அதே மாதிரி கதோட்டி என்ன செய்ய போகுது, செப்பு படிய போகுது. அது இரும்பு கரண்டி மீது செப்பு படியும். வேற நடக்க போகுது, இந்த கரைசல் நீரன்றம் என்ன செய்ய போகுது, கரைசல் நீரன்றம் என்ன செய்ய போகுது, அற்று போகுது. கரைசலின் நீல நிறம் அற்று போகும். ரைட். இவ்வளவு நடக்க போகுது. விளங்கிட்டா பாருங்க. அப்ப இந்த செப்பு கரைஞ்சன செய்யப்படுற, அப்படியே கரைஞ்சன செய்யப்படுற, இதுக்கு மேல படிக்க போற. சரி, நாங்க அப்படியே இந்த தகவல் கூடாது. அப்ப நாங்க சொல்லிக்கிறோம், அனோட்டாக உலோகம் பயன்படுத்த, பிளாட்டினம் தவிர்த்த உலோகம் பயன்படுத்தப்பட்ட என்ன செய், உலோக அயன் தான் ஒட்சியேற்றம் அடையும். ரைட். விளங்கிட்டா பிள்ளைகள் தாக்கம், விளங்கிட்டாடா, விளங்கிட்டா அழிக்கோள் வளர்த்தேன் படோட அப்படியே வீட்டா படத்தை கீறி வளர்த்து அழிக்கோள், அப்படி அழிக்கோள் அழுகிட்டு சொல்லு புள்ள அழுவாங்க. அப்படியே படத்தை கீறி அயங்கெல்லாம் கூறி அயனோட தேவன் அந்த எழுதி போட்டு நைட்ஸா வெட்டி காட்டு அல்லது செப்ப மட்டும் எழுதிக்கோ, உனக்கு விளங்குமான்னு சொன்னேன். ரைட். மாடு சொல்லு. ரைட். ஓகே உள்ளேர், ஓகேரா. இப்போ மின்முலாமிடல் முடிஞ்சது. இனி அங்கால கூட கொஞ்சம் தியர்தான் இருக்கு, இரும்பு துருப்பிடித்தல். சார் அடுத்த கிளாஸ் பார்ப்போம் உள்ளேர். இப்போ நீங்கள் அன்றைக்கு என்ன செய்ய போறீங்கன்னால் நோட்ஸ் ஒருக்கா போடணும் இல்லை, ஒவ்வொன்றா நோட்ஸ் செக் பண்ணட்டான். அப்போ நீங்கள் அன்றைக்கு வந்தால் கூட என்ன செய்வீங்க, நோட்ஸ் ஒருக்கா அப்போ ரெக்கார்டிங் போடுவோம் குரூப்பில் எழுதாக்கா பார்த்து எழுதி போட்டு நோட்ஸ் எல்லாக்கா போடுறோம் இன்றைக்கு. சரியாடா? ஓகே பிள்ளைகள், பாய்.